புத்தாக்கு மேல இருக்க ஸ்டோன் நல்லா இருக்குன்னு தானே பாக்குறீங்க. ஆனா அது ஸ்டோனே இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? அட ஆமா நண்பர்களே, அது பாத்தீங்கன்னா நம்ம புட்டியில பண்ண ஒர்க் தான், அது ஸ்டோன் இல்ல. இந்த ஒர்க் பாத்தீங்கன்னா ஒசூர் பக்கம் மத்திகிரில தான் நம்ம வேலை செஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா புத்தர் நமக்கே பிடிக்கல. அப்படி என்ன ஆச்சுன்னு தானே கேக்குறீங்க. அதையும் பார்ப்போம் வாங்க. ஏற்கனவே இந்த பில்டிங் போயிட்டு நம்ம புத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு சில இந்த இடத்துல புத்தர் தான் போடணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டாங்க. சரி ஓகேன்ட்டு நம்மளும் ஒரு சில மாடல் காட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொன்னாங்க. சரி ஓகே அந்த மாடல் போட்டுக்கலாம், நீங்க வேலையை முடிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்தாச்சு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா கஸ்டமர் பாத்தீங்கன்னாக்கா யாரோ மேஸ்திரி இந்த செலவு பண்ணி தரதா சொல்லி அதுக்கப்புறம் மேஸ்திரி விட்டுருக்காங்க. சரி அப்படின்ட்டு மறுபடியும் நம்மளை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பில்டிங் போயிட்டு சரி பாத்தீங்கன்னா பொங்கல் டைம் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். நம்மளுக்கு டைம் இல்லை, 2 நாள் தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான் பண்ண முடியும், கொஞ்சம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்காது, கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னாங்க. சரின்ட்டு புத்தருக்கு கொஞ்சம் அங்கங்கே ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே கீழே காலி இடமா இருக்கு அப்படின்ட்டு தான் அந்த ஸ்டோன் மெத்தட் பண்ணிச்சு. இந்த ஸ்டோன் மெத்தட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் பெயிண்டிங் எல்லாம் கலர் கொடுத்துச்சு. நம்ம இந்த மேஸ்திரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா வேலை செய்ய கத்துப்பாரு, இன்னும் சூப்பரா செய்வாரு. ஆனா இது நான் நிறைய டைம் செஞ்சிருக்கேன் அப்படின்ற பட்சத்துல கஷ்டம் அது. அவர் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருந்தாருன்னா என்னோட வாழ்த்துக்கள் அவருக்கு. ஏன்னா அவரு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் வந்து சொதப்போம், எல்லாருமே எடுத்த உடனே கத்துக்க முடியாது, போக போக தான் கத்துக்க முடியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க, போக போக கத்துக்கலாம்.